கோட்டையில யோசேப்பு ராஜ்யத்தில் இருக்கிறார். ஒருத்தன் ஏதோ பண்ணி பால்ல ஏதோ கலந்து ராஜாவுக்கு கொடுக்க வருகிறார். அந்த நேரம் பார்த்து யோசேப்பு எதுக்கோ குறுக்க காணாம வந்து தெரியாம கொண்டு வந்த வேலைக்காரனை இடிச்சு வேலைக்காரன் கீழே வந்து பாலெல்லாம் கொட்டி போச்சு. ஆமென். உடனே ராஜாக்கு கொஞ்சம் கோபம் வருது. ஆனா அரங்கத்தில் இருந்த பூனை ஓடி வந்து பாலை குடிச்சு செத்து போச்சு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்பதான் ராஜாக்கு தெரியுதே, யோசேப்பு தடுமாறி விழுந்தது தப்புதான், ஆனா அவன் தடுமாறினதும் நல்லது. அவன் தடுமாறினால செத்து போயிருப்பேன், அவன் தடுமாறினால என் உயிர் காப்பாற்றப்பட்டது. யோசேப்புக்கு அடுத்த ஒரு ப்ரமோஷனை கொடுக்கிறார். சும்மா ஒரு உதாரணம் சொன்னேன், உங்க கை உயர்த்தும் சொல்றேன், இந்த வேதத்தை தியானிக்கிற உங்க மிஸ்டேக்ஸ் கூட ப்ராஸ்பர் ஆகும். even your stumbling will prosper. நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். அந்த விசுவாசம் இருந்தா நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் மட்டும் சொர்க்காப்பாளை எங்க ஊர் தமிழ் மദ്രാஸ் தமிழ் இருந்தா நான் இப்படி எழுதியிருப்பேன், நீ தொட்டதெல்லாம் பொன்னா மாறிடும். ஆமென். நிறைய பேர் வாழ்க்கையில தொட்டதெல்லாம் வம்பா மாறிட்டு இருக்கா. உங்களுக்கு திறவுகோல் சொல்லதான் இன்னைக்கு ராத்திரி வந்திருக்கிறேன். இந்த வேதத்தில் பிரியமாயிருந்து, ஆமென், இந்த வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் இந்த வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதில் இருக்கிற ஆழத்தை இதுவரைக்கும் நீங்க படிச்சிருக்கலாம், ஆனா அதுல சில ஆழங்கள் இருப்பதை நான் தியானிச்சேன். அதை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆமென். இதே வார்த்தையை கர்த்தர் ஜோஷுவாவுக்கு சொன்னார். மோசே மரித்து போய்விட்டான், பொறுப்புகள் ஜோஷுவாவின் மேல் விழுகிறது. ஜோஷுவா ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவர் ஜோஷுவாவே, இந்த வார்த்தை, இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தை உன் வாயை விட்டு எங்க விட்டு பிரியக்கூடாதாம், எங்க விட்டு பிரியக்கூடாதாம். நல்லா வாய் இருக்கிறவங்களா வாயின்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாய், மூளைன்னு சொல்லல, அறிவுன்னு சொல்லல, சிந்தேன்னு சொல்லல, இந்த வேதத்தின் வார்த்தை உன் வாயை விட்டு. இப்ப 24 மணி நேரமும் இரவும் பகலும் தியானிக்க முடியுமா? ஜோஷுவாக்கு யுத்தம் உண்டு, முப்பர்களை சந்திக்கணும், இவர்களை சங்கரிக்கணும், பல யுத்தங்கள் ஜோஷுவாவுக்கு உண்டு. ஜோஷுவா பைபிளை மட்டும் திறந்து காலை மடிச்சு வச்சு ஒரு மெழுகுதிரை கொளுத்து அதையே இந்த சுவாமி மாதிரி பார்த்துட்டு இருந்தா தான் நடக்குமா? நடக்காது. என்ன தெரியுமா செய்ய சொல்றாரு? இந்த வார்த்தை இந்த 3 நாள், அடுத்த 4 நாள் நீங்க கேட்கிற வார்த்தைகள், கேட்கிற ஆழங்கள், கேட்கிற வாக்கு தத்தங்கள், கேட்கிற ஆலோசனைகள், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. இத கேட்டு 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 நீங்க அதை அப்படியே விட்டுறாம ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த வார்த்தையை நீங்கள் வாயில் கொண்டு வந்து, ஆமென். எங்க ஊர்ல ஒரு நாள் ரோட்ல போயிட்டு இருக்கேன், 2 மாடு ஸ்டைலா ரோட்ல நிக்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? காலையில இருந்து 8 மணிக்கு அவுத்து விட்டது வந்து புல்லெல்லாம் சாப்பிட்டு, பிரிட்ஜ் ஓரத்தில் புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வந்து கடத்திண்ணை ஆண்ட ஒரு மாடு நிக்குது, அது கீழே ஒரு மாடு படுத்து கிடக்குது. ஆமென். லாரி போது, கார் போது, அமைச்சர் போறாங்க. இந்த 2 மாடு என்ன தெரியுமா சொல்லுது? எவனா போங்க, எவனா வாங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை. சாப்பிட்ட புல்ல வாயில கொண்டு வந்து அந்த 2 மாடும் அசை போட்டுக்கிட்டே இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நாங்க அதை போட்டோ பிடிச்சி எங்க சர்ச்சில் ஸ்கிரீன்ல வீடியோ போட்டு காமிச்சோம். எங்க மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் மக்களே, நமக்கு புல்லு நிறைய இருக்கு தமிழ்நாட்டில். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எங்க போனாலும் மீட்டிங். ஆமென். சென்னையில சொல்ல வேணா, தடுக்கி விழுந்தா மீட்டிங், தடுக்கி விழுந்தா சர்ச், தடுக்கி விழுந்தா பாஸ்டர், தடுக்கி விழுந்தா இவாஞ்சலிஸ்ட். புல்லுக்கு பஞ்சமே. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் 2 நாள் என்ன விட்டினா நான் இன்னும் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன், புல்லா கொடுத்துட்டு இருப்பேன். ஆனா புல்ல சாப்பிட்ட மாடே, ஐயோ எங்களை போய் மாடுன்னு திட்டுறீங்களா பாஸ்டர்? இன்னைக்கு ஒரு நாள் நீங்க மாடுங்களா இருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புல்லு சாப்பிடுகிற மாடுகளே, சாப்பிடுவதோடு நிறுத்தாமல். ஆமென். ஒரு மாடு, நீமெல்லாம் மாடை கொஞ்சம் வளர்த்துருக்கோம். எங்க அம்மா 3 மாடு வளர்த்தாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பாலை கறந்து வித்து ஃபீஸ் கட்டினாங்க, கொஞ்சம் தண்ணியும் ஊத்துனாங்க. ஆமென். பரவாயில்ல, என் வழிக்கு வந்துடுறீங்க, சிரிக்கிறீங்க பாருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஓகே. இந்த மாடு புல்லு மட்டும் சாப்பிட்டுட்டு அசை போடலைன்னா அந்த மாட்டுக்கு பால் ஓகே. இந்த மாட்டுடைய ரிசல்ட் என்ன? பால் தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு இது ஏன்னா ஐயா வரும்போது தேனியை பத்தி அழகா சொல்லிட்டு இருந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேன் கூடு தேனின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பரவசம். இந்த புல்லை நம்ம சாப்பிட்டா போதாது, புல்லை மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்திருக்கிற மாடு அது உருப்படாது. ஆமென் சொல்ல மாட்டேன். ஆனா புல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே கடை ஓரத்தில் வந்து அப்படி எதை பத்தியும் எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா அப்படின்னு அந்த மாடு ஒரு வசையை போட்டுக்கிட்டு அவனு பண்ணுதுன்னா சாயங்காலம் அந்த வீட்டோனர் கொண்டு தெரியும், கவலையே வேண்டாம், சாயங்காலம் 7 லிட்டர் பால் கறக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
ரிசல்ட் பால். ஆனா பால் ரிசல்ட் வரணும்னா புல்ல சாப்பிடணும். சாப்பிட்டா மட்டும் போதாது, சாப்பிட்டதை திரும்ப கொண்டு வந்து அசை போட வேண்டும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அசை போடுகிற மாடு தான் பாலை கறக்கும். ஆமேன். ஜோஷுவாவை பார்த்து சொன்னார், இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. பாஸ்டர் எப்படி பாஸ்டர் 24 மணி நேரம் நம்ம யாருமே பைபிள் திறந்துட்டு உட்கார முடியுமா? முடியாது. ஆண்டவர் ஒன்றும் அப்படி ஒன்று கிறுக்கு கிடையாதுங்க. நம்மளை நேசிக்கிறவர் தெரியும், நம்ம திராணி நம்ம அழகெல்லாம் தெரியும். அவர் என்ன சொல்றாரு? இது உன் வாயிலேயே இருப்பதாக. எப்படி பாஸ்டர் என் வாயிலே வச்சிருக்குது? ட்வைட் தாம்சன் ஒரு பாஸ்டர் இருந்தாரு. அவர் ஊழியத்துக்கு வரும்போது அவர் பெரிய பிரசங்கியாராய் மாற வேண்டும் என்று அவர் மனைவி விரும்பினாராம். அந்த அம்மா என்ன செய்வாங்களாம்? ராத்திரில 20 வாக்குத்தத்தத்தை பேப்பர்ல எழுதி தண்ணியில் ஊற வச்சிருவாங்களாம். காலையில காப்பியை பெரிய கப்பலை கொடுக்கும்போது மொத்தத்தையும் கலக்கி கொடுத்துருவாங்களாம். இவர் காப்பி சாப்பிடும்போது சில துண்டு பேப்பர் வாயில துப்புவார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவர் கேட்பாரா, ஹனி வாட் இஸ் இன் தி காஃபி? ஓ இட் இஸ் காட்ஸ் வேர்ட், ஸ்பிட் இட் அவுட். ஆமேன். வரலே சொல்ல மாட்டீங்களா? அவர் கேட்பாரா, மனைவியே காப்பில என்ன துண்டு துண்டா இருக்கு? அவர் சொல்றார், காப்பில வேற ஒண்ணும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு துப்பிட்டே இரு. வரலே சொல்ல மாட்டீங்களா? ட்வைட் தாம்சன் உலகத்தை அசைக்கும் ஒரு மாபெரும் ஒரு பைபிள் ஸ்காலராக விளங்கினார். ஆமென். உங்க வாழ்க்கையில வெற்றி வேணுமா? டவர் அல்ல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் கோஷி எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. 5% தான் அது ஆசீர்வாதம். ஆனா மீதி 95% ஆசீர்வாதம் ஒரு விசுவாசிக்கு வர வேண்டுமானா, உங்க வியாபாரம் செழிக்கணும்னா, இந்த வசனத்தின் வார்த்தை உன் வாயில் இருந்து கொண்டே இருப்பதாக. எப்படி பாஸ்டர் எங்க வாயில் இருக்க முடியும்? சும்மா போறீங்க, பஸ்ல போறீங்க, ஷேர் ஆட்டோல போறீங்க, நடந்து போறீங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நெருக்கம், யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, அந்த நேரத்துக்கு கூட இதயம் கலங்காமல். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சும்மா எனக்கு நிறைய வசனம்லாம் தெரியாது பாஸ். 23 சங்கீதம் எல்லாருக்கும் தெரியல. சும்மா மூக்கு கீழ் இருக்கிற வாயில அந்த வசனத்தை கொண்டு வந்து சும்மா அப்படி உருட்டிட்டே ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எவன் போட்டு எவன் வரட்டும், எவன் என்ன வேணா சொல்லிட்டு நீங்க வாயில கர்த்தரன் இப்பறம் இருக்கிறார், நான் தாழ்ச்சியுடையன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களுமே அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் யாரா என்ன வாய மூடு, நான் தியானிச்சுட்டு இருக்கேன். ஆமென் சொல்ல மாட்டேன். அதை உருட்டிட்டே நம்ம மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஒரு யாரா கேட்கறாங்களா? அதுக்குன்னு பஸ்ல ஏறி பக்கத்து அம்மா உட்காரும்போது கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கான் கத்தனா நம்ம எழுந்து ஓடி போயிடும். உனக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு ஆண்டவர் ஞானமா தான் சொல்லியிருக்கார், இந்த வாயின் வார்த்தை உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது. எல்லாரும் உன்னை நெருக்கி எதுவுமே முடியாதுன்னு சொல்லும் போது சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் என்னோடு இருந்து எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா ரமஷேரரி கலரரபஷேரர். ஐயோ இப்படி நீங்க செய்யுங்கன்னு பைபிள் சொல்லுது. இது ஒரு பெரிய விஷயமா ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? போகும்போதும் வரும்போதும் போகும்போதும் வரும்போதும் இந்த வார்த்தை உங்க வாயை விட்டு விலகாமல் இருப்பதாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திருப்பி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தீங்க, பாஸ்டர் பேசினாரு, அதுல சில வார்த்தைகள் உள்ளத்துல பதிக்கப்பட்டது. பதிக்கப்பட்ட வார்த்தையை அந்த வாரம் முழுவதும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வாயில் கொண்டு வந்து ஹல்லேலூயா, இந்த வாரம் கர்த்தர் எங்க சர்ச் பாஸ்டரை கொண்டு என் மூலம் அவர் மூலம் பேசின வார்த்தைகளின் உள்ளத்தில் இருக்கு. இப்ப நான் வாயில் கொண்டு வந்து உருட்ட போகிறேன். அவரை நம்பி இருக்கிற நான் செழிப்பேன். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாமே துன்பமாய் வந்தாலும் எங்க பாஸ்டர் சொன்னார் பைபிள்ல, துன்பத்தை சகிக்கிறவன் பாக்கியவான், துன்பம் நிலைத்திருப்பதில்லை, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக இன்ப வருஷத்தை தருவேன் சொன்னவர் இன்னும் 2-3 நாள்ல அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். ஐயோ ரொம்ப கஷ்டம்ல. பைபிள்ல எதுவுமே கஷ்டமே இல்லைங்க. ஆண்டவர் எல்லாம் எளிமையா பண்ணி கொடுத்து உங்களுக்கு வெற்றியும் திறவுகோலை தந்திருக்கார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனா நம்ம ஒரு நாளும் அந்த சாதாரண திறவுகோலை கூட கஷ்ட நேரத்தில் பயன்படுத்துவதில்லை. அதனால தான் பக்தர்கள் பாடலா எழுதிட்டு போயிட்டாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்மால் சில பேரு இந்த வசனத்தெல்லாம் வாயில உருட்ட மாட்டான், அதனால நான் பாட்டா எழுதி வச்சிடறேன்னு அவர் எழுதிப்பாரு. துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். ஏதோ வாழ்க்கையில எல்லாம் இருள் மாதிரி தெரியுது. ஐயோ என்ன ஆகுதுன்னே தெரியலையா? வசனம் கூட தெரியலையா? பழைய பாட்டு வசனம் தான் அது. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்தி பாடும் போதே உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு அறியாமலே என் கர்த்தர் சூழ்நிலைகள் மேல் இறங்கி மிதக்காத கோடாலிய மிதக்க செய்து இழந்து போனதை திரும்ப தரும் ஆற்றலை உனக்கு தந்து வெற்றியாய் நடத்த பெரியவர். உங்களை பார்த்து சொல்றேன், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்.
நல்லா கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லிடுங்க பார்க்கலாம். எல்லாமே இல்லாம போகும் போதும் நீங்க சொன்ன எல்லாமே எனக்கு இல்லைனாலும் பிசாசே என் இருதயம் கலங்காது. இயேசுவின் பின்னே போகத்து நின்றேன், இயேசுவின் பின்னே போகத்து நின்றேன், இயேசுவின் பின்னே போகத்து நின்றேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், சொல்லுங்க சொல்லுங்க, பின்னோக்கே நான். இன்னும் கொஞ்சம் ஆழமா, இன்னும் நிறைய நிற்க வருது. ஐயோ இந்த விசுவாச வாழ்க்கையில் நிற்க முடியுமா? நீங்க சொல்ல பிசாசே எனக்கு இன்னொரு வசனம் தெரியும். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்காக அப்பா நீ வைத்த இந்த பாதையிலே ஓடுகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்லா ஆமென் சொல்ல. ஆமெனே ஒரு திறவுகோல். சொல்ல ஆமென். இந்த ஆமென் சொன்னா உண்மையா எச்ச போய் பக்கத்து மூஞ்சில பலார் நடிக்கணும். அவ்வளவு சத்தமா ஆமென் சொல்லணும். சொல்லுங்க ஆமென். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இப்ப நான் பேசுகிற இந்த வார்த்தை எல்லாம் அப்படியே நீங்க என்ன பார்த்து எத்தனை லைட் இருக்குன்னு எண்ணிட்டு இருந்தீங்கன்னா போகும்போது லைட் கூட கிடைக்காது. ஆனா பேசின வார்த்தை கேட்டு ஆமென் சொன்னீங்கன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? கர்த்தாவே இப்ப அவர் சொன்னாரே, நீர் அவர் மூலம் சொன்னீரே, அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நீர் சொன்னபடியே எனக்கு ஆக கடவுது. திறவுகோல் சொல்றேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் வேண்டாத எதுவும் பேச மாட்டேன், உங்களுக்கு லாபமானதை மட்டும்தான் நான் பேசுவேன். ஆமென். நான் ஏதோ கட்டுக்கதையை சொல்ல வரல, நான் வசனத்தின் திறவுகோல்களை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். உங்க சத்தத்தை மாத்துங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? முறுமுறுக்காதே, அவனை இவனை திட்டாதே, உங்க சத்தத்தை மாத்தி கர்த்தரை துதிக்க ஆரம்பி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சங்கிலிகளை உடைத்து வெற்றியை தர என் தேவன் பெரியவர். இந்த வார்த்தை ஜோஷுவா சொன்னார், உன் வாயை விட்டு விலகவே. ஜோஷுவா போகும்போது வரும்போதெல்லாம் ஆமென் சொல்ல மாட்டீங்களா சொல்லிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம் 23. ஆமென் ஹல்லேலூயா. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கர்த்தருடைய தாசன் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டார். செகண்ட் டிகிரியாக அவர் டயக்னோஸ் பண்ணப்பட்டார். அந்த நாளில் அவர் 23ஆம் சங்கீதத்தை படிச்சு தியானம் பண்ணி போகும்போது வரும்போதெல்லாம் 23 சங்கீதத்தை சொல்லிட்டே இருப்பாராம். திடீர்னு டாக்டர் சொல்லுவாராம், இங்க ரேடியேஷன் பண்ண வேண்டும், கொஞ்சம் பரவி இருக்குன்னு. அவர் சொல்லுவார், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஒரு பொல்லாப்புக்கும் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் தடியும் என்னை தேட்டும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென் சொல்லுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல 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 என்னாச்சா, 6 மாசத்திற்கு பின்பு திரும்ப டாக்டர் கிட்ட போய் டயக்னோஸ் ட்ரீட்மெண்ட்க்கு போகும்போது டாக்டர் அலசி பார்த்து சொல்றாராம், கேன்சர் இருந்த அறிகுறி கூட சரீரத்தில் இல்லை என்று சொன்னார். ஆமென் சொல்ல மாட்டேன். கம்ப்ளீட்லி ஹீல்ட். ஆமென். அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாராம், ஒரு படத்தை எடுத்தாராம். என்ன படம்? 23ஆம் சங்கீதம் அதன் பின்னணியம் என்னென்று ஒரு படத்தை எடுத்து அநேக லட்சம் மக்களுக்கு இலவசமாய் கொடுத்து அதில் இப்படி எழுதினாராம், this is dedicated to my Jesus because I recited Psalm 23, God healed my cancer. ஆமென். சங்கீதத்தை தியானித்த போது கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்து சாக வேண்டிய நபரை கர்த்தர் நீடித்த ஆயுசினால் திருப்தியாக்கினாராம். ஜோஷுவாவின் வாயில் இந்த தியானம் இருந்து கொண்டிருந்த வசனத்தை எடுத்தால் நேரம் போகும், நானே சொல்லி முடிக்கிறேன். ஜோஷுவாவின் கடைசி அதிகாரம் வந்தபோது தியானம் செய் என்று சொன்ன மெடிடேட் என்ற வார்த்தை அங்கே ஜோஷுவாவுக்கு சொன்னார், மெடிடேட் upon this word day and night and I will prosper you in all your ways. Meditate. அந்த மெடிடேட் என்ற வார்த்தையை சொல்ற ஜோஷுவாவுக்கு முடிவு எப்படி தெரியுமா இருந்துச்சு? வேதம் சொல்கிறது, திம்னாத் சேராவில் இப்ராயிம் மலைப்பிரதேசத்தின் அவன் சுதந்திரத்தில் வைக்கப்பட்டானாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்ன தெரியுமா சுதந்திரம்னா? உங்களுக்கு கர்த்தர் நல்ல சுதந்திரத்தை தருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சுதந்திரம்னு சொன்னாலும் புரியாது, இன்னும் கொஞ்சம் நம்ம மொழியில் சொல்றேன், நல்ல சொத்துக்களை தருவார். ஒருத்தரும் சொத்தே வேண்டாத மாதிரிலாம் ஆமென் சொன்னீங்க, எனக்கு கொடுங்க நான் வாங்கிக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்றேன், இந்த வேதத்தில் தியானிக்கிற உனக்கு கர்த்தர் நல்ல சுதந்திரங்களை தருவார். இங்கிலீஷ்ல சொல்வேன், நீங்க நல்லா ஆமென் சொல்லுங்க. My God will give you good property. ஆமென். நல்ல சொத்துக்களை கொடுப்பார் கர்த்தர். அவனை திம்னாத் சேராவின் இப்ராயிமின் மலைப்பிரதேசத்தில் அவன் சுதந்திரத்தில் அவனை வைத்தார்களாம். 2, அவன் எப்போ மரித்தானாம்? 110வது வயசுல மரிச்சான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
அதுவும் பலவீனத்தில் மறிக்கல, ஆரோக்கியத்தோடு தான் இருந்து தன் ஜீவனை ஜோஷுவா முடித்தான் என்று வாசிக்கிறோம். வேதத்தை தியானிச்சா 3 காரியம் நடக்கும். ஒன்று, நீங்கள் ஐஸ்வர்யமாய் இருப்பீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு சொல்ல போறேன், இந்த பைபிளை தியானிக்கிற நீங்க ஒருத்தரும் ஏழையா இருக்க மாட்டீங்க. நீங்க இருக்கிற மாதிரிலாம் ஆமென் சொன்னீங்க. இன்னொரு வாட்டி சொல்றேன், இந்த வசனத்தை தியானிக்கிற நீங்கள் நல்ல சொத்தோடு, சுதந்திரத்தோடு, ஐஸ்வர்யத்தோடு, செல்வந்தர்களாய், சீமான்களாய் இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பங்களை பார்த்து நான் அறிவிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2, நீங்க ஆரோக்கியமாய் இருப்பீர்கள். உங்க வலது கை எல்லாரும் மேல உயர்த்துங்க, எல்லாரும் மேல உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்களை பார்த்து சொல்றேன், ஜோஷுவா 110 வயசு இருந்தா நீங்கள் எல்லாரும் 120 வயசு இருப்பீர்களாக. மெல்லமா ஆமென் சொல்றீங்க, நல்லா சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு வாட்டி சொல்றேன், நீங்கள் எல்லாரும் 120 வயசு இருப்பீர்களாக. ஆமென். 3வது, அதே கடைசி அதிகாரம் சொல்லுகிறது, ஜோஷுவா மரித்ததற்கு பின்பும் இஸ்ரவேலின் மூப்பர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் நீடித்த வருஷங்கள் ஆண்டவரையே பின்பற்றினார்களாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? செல்வாக்குள்ள தலைவனாக ஜோஷுவா இருந்தான். He was a man of influence. அவன் மரித்த பின்பும் அவன் செல்வாக்கின் மரியாதை தங்கி இருந்தது போல இந்த வசனத்தை தியானிச்சு பாருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை தேடி வருவாங்க, சுதந்திரங்கள் தேடி வரும். எந்த சொத்தெல்லாம் வித்தியோ திரும்ப வாங்குற கிருபை கர்த்தர் கொடுப்பாரு. எதெல்லாம் இழந்தியோ கர்த்தர் 7 மடங்கா திரும்ப தருவாரு. எந்த பிள்ளைகளை பார்த்து ஊரார்லாம் ஆண்டின்னு சொன்னாங்களோ அந்த பிள்ளைய கர்த்தர் மீண்டும் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றா மாற்றுவாரு. இந்த கர்த்தரையும் இந்த வசனத்தை நம்புகிறவனுக்கு உஷ்ணம் வந்தாலும் அவன் காண மாட்டான், அவன் செழிப்பாயிருப்பான். நீங்க எல்லா வகையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கையை மேல உயர்த்தும் போது உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எல்லா வகையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஒரு வசனத்தை தான் சொல்ல எனக்கு நேரம் முடிச்சோன்னா, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி, துன்மார்க்கனுக்கு ஆலோசனை இருக்கா? உலகத்தானுக்கு ஆலோசனை இருக்கா? இருக்கு. சயின்ஸ்ல இருந்து மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லா அறிவும் அவனுக்கு இருக்கு. ஆனா தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் அவன் அறிவை சொல்ல முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனை உலகத்தான் அல்ல. அதனால தான் நான் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன், நம்ம சர்ச்சில் கிறிஸ்டியன் லாயர்கள் எழும்புவார்களாக, நம்ம சர்ச்சில் கிறிஸ்டியன் டாக்டர்கள் எழும்புவார்களாக, நம்ம சர்ச்சில் கிறிஸ்டியன் ஆடிட்டர்கள் எழும்புவார்களாக. நல்லா இழப்பில்லாம் ஒரு ஆமென் சொல்ல. அப்ப நாங்க தைரியமா வரலாம்ல உங்ககிட்ட. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் ஜேக்கப் கோஷி, பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்கு. என் லாயர் சுப்பிரமணிய சுவாமி, அவருக்குள்ள அசுத்தாவி இருக்கு. நான் போய் அவரை பார்க்க முடியுமா? என் ஆவிக்கும் அவருக்குள்ள இருக்கிற ஆவிக்கும் ஒத்து போகாது. அவர் எனக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. ஆனா நான் போகிற சகோதரர் பீட்டர், லாயர் பீட்டர், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்குள்ள இருக்கிறதும் பரிசுத்தாவி, அவருக்குள்ள இருக்கிறதும். நான் போறதுக்கு முன்னாவே கர்த்தாவே, எங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரே பரிசுத்தாவி இருக்கு. இன்னைக்கு நான் போகிறேன், எனக்கு அவர் மூலம் நல்ல ஆலோசனை தாங்கன்னா பரிசுத்தாவின் அவருக்குள்ள எனக்குள்ள செயல்பட எனக்கு வேண்டிய சரியான ஆலோசனையை தருவதற்கு துன்மார்க்கனுடைய ஆலோசனை அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளின் ஆலோசனை தான் நமக்கு தேவை. நல்ல தேவ ஜனங்களா கையை தட்டி அதுக்கு ஒரு ஆமென் சொல்லிட்டு பார்க்கலாம். உலகத்தானுக்கு ஆலோசனை இருக்கு, ஆனா எனக்கு ஆலோசனை பரிசுத்தாவி பெற்றவருடைய ஆலோசனை தான் வேண்டும். ஆமென். உலகத்தானுடைய ஆலோசனை எனக்கு தேவை. எனக்கு ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட போனேன்னு வச்சுங்களேன், எனக்கு நான் போற டாக்டர் ரேவதி சுப்பிரமணிய சரஸ்வதி. கடவுளே, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், அவக்குள்ள இருக்கிற அசுத்தாவி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது 2 அங்க போனா ஒத்தே போகாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனா நான் போகிற என் டாக்டர் கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு உன்னத வார்த்தையின் நிறைவுகளை பெற்ற ஒரு டாக்டரா இருப்பாரே. ஆனால் நான் அவர் அண்டை போக, அவர் சொல்லார், மருந்து கூட வேணா பாஸ்டர், இந்த வியாதிக்கு நானே உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்றேன், சேர்ந்து ஜெபம் பண்ணுவோன்னு 2 பேரும் ஜெபம் பண்ண சுகத்தின் நிறைவுகளை காண்போம். இப்ப நான் சொல்ற வார்த்தைக்கு ஆமென் சொல்லணும். நம்ம சபையில் டாக்டர்கள் எழும்புவார்களாக, நம்ம சபையில் லாயர்கள் எழும்புவார்களாக, நம்ம சபையில் ஆடிட்டர்கள் எழும்புவார்களாக, நம்ம சபையில் எல்லா துறையிலும் இருக்கிற மக்கள், நம் இளம் பிள்ளைகள் எழும்புவார்களாக. கையை தட்டி ஆமென் சொல்ல. நம்ம எழுந்து நிற்கும் போது, ஐயா எழுந்து நிற்கும் போது, இந்த பக்கம் ஒரு 100 பரிசுத்தாவியை பெற்ற லாயர்கள், இந்த பக்கம் ஒரு 100 பரிசுத்தாவியை பெற்ற டாக்டர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த பக்கம் ஒரு 50 IPS பரிசுத்தாவியை பெற்றவர்கள், இந்த பக்கம் ஒரு 50 MLA பரிசுத்தாவியை பெற்றவர்கள் நாகர்கோவிலில் எழுந்து நிற்கிற நாள் வருவதாக. ஏங்க நல்லா ஆமென் சொல்ல மாட்டீங்க? அப்படிப்பட்ட நிறைவுகள் தான் துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல் இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேதத்தில் பிரியமா இருக்கணும். பரிகாசக்காரன் உட்கார இடத்துல உட்காரவே,
பரியாசம் பண்றேன் எவனையாவது பார்த்தீங்கன்னா 1 அடி அல்ல 8 அடி அல்ல 100 அடி அல்ல 200 அடி ஓடியே போயிடும். அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, இந்த மாதிரி காஞ்சரக்கோடில் ஒரு கன்வென்ஷன் இருக்கு. ஆமாயா, பெரிய கன்வென்ஷன் தெரியாதா? இப்படி சொல்றான் பாத்தீங்களா? அவனை பார்த்தீங்கன்னா ஓடியே போயிருங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அவன் கிட்டையே நிக்காதீங்க. ஆமேன். அந்த பரியாசக்காரன் கிட்ட நாம ஒரு நாளும் இருக்கவே கூடாது. ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையில் பிரியமாயிருந்த இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜோஷுவா தியானித்தான். ஜோஷுவாவுக்கு 3 வெற்றி, நீடித்த ஆயுசு, நல்ல சுதந்திரம் 3. அவனுக்கு மரித்த பின்பும் செல்வாக்கு உள்ளவனாகவே ஒரு தலைவனாகவே நினைக்கப்பட்டான். வேதம் சொல்லுகிற வார்த்தையின் ஆழங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 1 இப்படி சொன்னார். நேரம் எனக்கு கடந்து போகிறது. நான் ஒரு பாடலோடு முடிக்க விரும்புகிறேன். இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எங்கே இருப்பானாம்? நீர் கால்களின் ஓரமாய். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நீர் கால்களின் ஓரமாய், நீர் கால்களின் ஓரமாய். ஓகே, இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்கள் நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரம். ஆமேன். தமிழ்ல விருட்சம், இங்கிலீஷ்ல ட்ரீ. எல்லாரும் கை உயர்த்தி ட்ரீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ட்ரீன்னு பார்த்தா எங்க தாத்தா ஞாபகம் வரும். நான் சில வருஷத்துங்களுக்கு முன்பாக கொட்டாரக்கர கேரளால எங்க தாத்தாவை பார்க்க போனேன். அப்ப எங்க தாத்தா சொன்னாரு, எடா இது எந்த அப்பெண்ட காலத்துல முன்பே உள்ள மரமா. எனக்கு காமிச்சு சொல்றாரு, ഈ மரம் எந்த அப்பெண்ட முன்பே உள்ள மரமா. நான் அப்ப உடனே புரிஞ்சுக்கிட்டேன், மரம் என்றால் நீடித்த ஆயுசு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த வேதத்தில் பிரியமா இருக்கிற உங்களை வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீங்க ஒரு மரம். ஒரு ஆமீன் கூட வரமாட்டேங்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். உங்களை மரம், நீங்க ஒரு மரம்ங்க. பக்கத்துல தட்டி சொல், நீ ஒரு மரம். இந்த வேதத்தை தியானிக்கிற நீங்க மரம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்க 4 தலைமுறை நீங்க காணணும். ஆமீன். எங்க சர்ச்சில் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. எங்க அப்பா இருக்கும் போது கல்யாணம் பண்ணி வச்ச குழந்தை பிறந்திருக்கு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? குழந்தை காலேஜுக்கு போகும்போது நம்ம ஜெபம் பண்ணோம். அந்த குழந்தை கல்யாணமாய் நான் ஜெபம் பண்ணோம். அந்த குழந்தை கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கும்போது நான் ஜெபம் பண்ணோம். ஒரு 4 தலைமுறைக்கு நான் பாஸ்டரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். போராம பிடிச்ச ஒருத்தர் கூட ஆமேனே சொல்லவே இல்லை. இந்த வேதத்தை தியானிக்கிற நீ ஒரு மரம். ஆமென். மரம் என்றாலே நீடித்த ஆயுசு. ஆமென். லாங் லிவ் கிறிஸ்டியன்ஸ். ஆமென். வேதத்தை தியானிக்கிற நீங்கள் நீடித்த நிறைவோடு வாழ்ந்திருப்பீங்க. அதை விசுவாசிக்கிற வலது கையை உயர்த்தி விசுவாசமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 6 வயதுல ஒருத்தர் கூட சாவக்கூடாது. ஆமென். விக்கிரங்கள், விபத்துகள், தீய வலைகள் உனக்கு விரோதமாய் வீசப்படுமானால் மாற்று பாதையில் கொண்டு போய் உன்னை தப்ப வைத்து ஆண்டவர் நிர்ணயித்த நாள் வரைக்கும் ஒரு பலவீனம் இல்லாமல் நீங்கள் அத்தனை பேரும் வெற்றியோடு வாழ்வீர்களாக. நிறைய நேரம் ஆண்டவர் கிட்ட கேட்பேன், அப்பா இந்த ஒல்லிக்குச்சி பாஸ்டர், ஆமென், இந்த கோஷி ஒல்லிக்குச்சி பாஸ்டரை இந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் கடந்த 7-8 நாள் கணக்கு போட்டு பார்த்தா 17 கூட்டங்கள் முடிச்சிட்டேன். நாளைக்கு காலை கூட்டம், நாளைக்கு மாலை கூட்டம், அடுத்த நாள் காலை கூட்டம், அடுத்த நாள் மாலை கூட்டம், வெள்ளிக்கிழமை காலை கூட்டம், வெள்ளிக்கிழமை மாலை கூட்டம் அல்ல, சனிக்கிழமை மாலை கூட்டம், சண்டே 4 ஆராதனைகள். இத்தனையும் நடத்தி முடித்து திரும்பவும் தூத்துக்குடியில் ஹோப் டிவியினுடைய பிரம்மாண்டமான துதி ஆராதனை பெருவிழாவில் 2 நாள் பேசிவிட்டு திரும்பவும் சர்ச்சில் வந்து 6 ஆராதனை நடத்தணும். இந்த வாரம் எங்க சர்ச்சில் ஞானசானம் 45 பேர் ஞானசானம் எடுக்கிறாங்க. இத்தனையும் நானே செய்கிறேன். நான் கேட்ட ஆண்டவரை, இந்த ஒல்லி குச்சிக்கு எப்படி இவ்வளவு செய்ய முடியுது? அதுதான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது அவர் தருகிற ஒரு உன்னத பலன். அது இம்மட்டும் என்னை ஓடி போக செய்கிறது. கொஞ்சம் முன்னாடி புறப்படும் போது கூட தொண்டையே திறக்கல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் ரைட்ல என்ன கூப்பிட்டு நான் வராம இருந்தா ஐயா கோச்சுப்பாரா, என்னால பேச முடியுமா தெரியல அப்படின்னாரு. ஆனா கார்ல ஏறி புறப்பட்டு இங்க வந்த போது கர்த்தர் தொண்டையை திறந்து 1 மணி நேரம் உங்க கூட பலத்தோடு பேசுகிற கிருபையை தராரே. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வசனத்தை தியானிக்கிற நீங்க ஒரு மரமா இருக்கிறீர்கள். கையை தட்டி சொல்ல, நான் ஒரு மரம். I am a tree. I will live for long. ஆமென். ஊழியம் செய்கிற தேவ ஜனங்கள் உயிரோடு இருப்பார்கள். ஆமென். இங்க மேடையில் இருக்கிற எல்லாருமே 150 வருஷம் இருக்கிறவன் சொல்றவங்க மட்டும் கையை தட்டி வராமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். சிலருக்கெல்லாம் ஆவடியிலேயே ஒரு ஆசை, இந்த கோஷின்னு ஒருத்தன் இல்லாம போயிட்டா நல்லா இருக்கும். ஆமென். அவன் நினைக்க நினைக்க நான் சும்மா இருக்கிறதே கிடையாது. ஆமென். நான் ஒரு தேனி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் என்ன தெரியுமா இன்னைக்கு செய்ய வந்திருக்கிறேன்? இந்த பூ கனியா மாறணும்னா நம்ம பயாலஜியில படிச்சிருக்கோம், பாட்டனியில. இந்த தேனி போய் அந்த ஸ்போர்ஸ், ஆமென் சொல்ல மாட்டீங்களா, பூவில் இருக்கிற அது ஏதோ சொல்லுவாங்க தமிழ் பாரு தெரியல,
அந்த பொடி எடுத்துக்கொண்டு போய் எங்க போட்டாதான் அது கனியா மாறும். சென்னையிலிருந்து ஒரு தேனி நாகர்கோயில வந்து இந்த பைபிள் இருக்க சின்ன 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 துளிகள் எடுத்து அங்க 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 போட்டுட்டு இருக்கு. இந்த வருஷம் முடிவதற்கு முன்பாக பூத்து குலுங்கும் கனி கொடுக்கும் விருட்சங்களாக உங்க வாழ்க்கைகள் மாறும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ஒரு ஆமென் நல்லா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஒன்று, நீங்க மரமாயிருப்பீர்கள், மரங்கள் நீடித்த வயசு இருக்கும். 2, ஒரு மரம் 40 அடி வளருதுன்னா அதுக்கு கண்டிப்பா 20 அடி வேர் இருக்கும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? புயல்கள் வந்தாலும் இந்த மரங்கள் அவ்வளவு சீக்கிரம் விழாது. ஆமேன். பக்க சொல்லுங்க, அவ்வளவு சீக்கிரம் நான் விழமாட்டேன்னு சொல்லுங்க. முடிச்சிட்டேன், 2 நிமிஷத்துல வார்த்தை முடிக்க போகிறேன். ஆமேன். அதுக்கப்புறம் சொன்னார், இந்த மரம் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட விருட்சம். தமிழ்ல நீர்கால்கள், இங்கிலீஷ்ல ட்ரீ பிளான்டட் பை த ரிவர்ஸ். எல்லாரும் இங்கிலீஷ்ல சொல்லுங்க, ரிவர்ஸ். ரிவர்ஸ்னா திரும்பி ப்ளூரல். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை ஆண்டவர் எங்க திரும்ப நாட்டியிருக்காரு? ஒரு வாய்க்கால் அல்ல, ஒரு நீர்க்கால் அல்ல, நிறைய நீர்க்கால். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா தியானிச்சு பாருங்களேன். ஒரு மரம், நீ ஒரு மரம். ஆமென். நீ நீடித்திருப்ப, உனக்கு நல்ல வேர் உண்டு, புயல் வந்தாலும் அசைக்கப்பட மாட்ட. 3, உனக்கு கர்த்தர் அங்க வச்சிருப்பது ஒரு வாய்க்கால், ஒரு நீர்க்கால் அல்ல, நிறைய நீர்க்கால். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் பாஸ்டர்? ஒரு ஆறு வட்டினாலும் அடுத்த 99 ஆறு என்னை போஷித்துக் கொண்டே இருக்கும். ஒருத்தரும் புரிஞ்ச மாதிரி ஆமென் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. கிறிஸ்தவர்களே, வேதத்தை தியானிக்கிறவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரிவர் அல்ல. யமுனா காஞ்சு போகலாம், வைகை காஞ்சு போகலாம், காவேரி காஞ்சு போகலாம், எல்லா நதியும் காஞ்சு போகலாம். ஆனா கர்த்தர் நாட்டினே இந்த மரம், வசனத்தை தியானிக்கிற மரம் என்று சொன்னாரே, அந்த மரத்திற்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆறுகள் ஒன்று வற்றினாலும் அடுத்த ஆறுகள் உன்னை போஷித்துக் கொண்டிருக்கும். ஒரு நாளும் வற்றாத மரமாக, கனியாத மரமாக என்றைக்கும் காணுவே. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்காது தியானிச்சா. நான் பிட்டு பேசணும், எனக்கு நேரம் இல்லை, முடிக்கிறேன். இப்படி சொன்னார், if you will delight in this word and if you will meditate upon this word day and night, you shall be a tree planted. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? planted அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க ஒன்னும் வாய்க்கால் ஓரத்திலேயோ ரோட்டோரத்திலே திடீர்னு வளர்ந்த மரம் அல்ல, நீங்கள் நாட்டப்பட்ட மரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களா முளைக்கல, உங்களை யாரோ ஒருத்தர் நாட்டி இருக்கிறார். ஆமென். போற வழியில 1000 மரம் இருக்கு, யாரா போட்டோ எடுக்கிறீங்களா? எடுக்கிறது இல்ல. ஆனா நான் ஒரு ஜூக்கு போனேன், அங்க ஒரு ஸ்பெஷல் மரத்தை வச்சிருந்தாங்க, வர்ற மிஸ் எல்லாம் போட்டோ எடுக்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா அது ஜூக்குள்ள நாட்டப்பட்டு வளர்க்க வைக்கப்படுகிற ஒரு மரம். ஆமென். என்பது போல இந்த வசனத்தை தியானிக்கிற நீ சும்மா வளருகிற காட்டேரி மரம் அல்ல. கர்த்தர் உன்னை நீர்க்கால் அண்டை நாட்டி இருக்கிறார். அவர் நாட்டி இருந்தால் உன்னை பராமரிப்பார், உன்னை போஷிப்பார், உன்னை பாதுகாப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை கைவிட மாட்டார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லிடு. ஒரு வாய்க்கால் அல்ல, நிறைய நீர்க்கால்கள். ஆமென். நீ ஒரு மரம், உனக்கு நிறைய ரிவர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, ரிவர்ஸ். 3 பிளான்டட். நீ நாட்டப்படல, உன்னை நாட்டி இருக்கிறார். ஆமென். உன்னை நாட்டி வச்சு உன்னை பராமரிப்பார். அல்லேலூயா. கடைசியா இப்படி சொன்னாரு, தன் காலங்களில் கனியை தந்து இலை உதராத. 2 வார்த்தையில முடிச்சிட்டேன். தன் காலங்களில் கனி தருமா. ஜனவரி மாசத்துல எங்க ஊர்ல மங்கனாபலி மரத்தாண்டா போய் நின்றேன். ஆமென். மாங்காய் மரம், உள்ள பெரிய மங்கனாபலி. அங்க போனிந்து, மங்கனாபலி மரமே எனக்கு மாங்காத்தா அப்படின்னு கேட்டேன். மங்கனாபலி மரம் சொல்லிச்சு, this is a mango tree. A man go to a mango tree and ask for a mango. The mango tree said, the season is not mango season, so the man go away. Amen. Betty Bottom bought some butter, but the butter was so bitter, so she bought some better butter to make the bitter butter better butter. And Mary, man go to a mango tree and ask for mango. Before the season, the mango said no mango, so the man go away. வீட்டில் போய் கூட்டி கழிச்சு பாருங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்க. என்ன தெரியுமா சொல்றேன்? காலத்துக்கு முன்னாடியே போய் கனியை கேட்டேன், மாங்காய் சொல்லிச்சு இது சீசன் அல்ல. ஆனா ஏப்ரல் மாசத்துல போனேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மரம் மொத்தம் கனிகளை துங்கி மாங்காய் மரம் சொல்லுது, கோஷி இங்க வா, ஜனவரியில வந்தா அப்ப சீசன்ல, ஆனா இப்ப சீசன், எத்தனை வேணும் மூட்டை எடுத்துட்டு வா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்ன தெரியுமா கர்த்தர் சொல்றார்? காலங்களில் கனி கொடுக்கும் விருட்சமாய் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. நீங்க ஒரு நாளும் வற்றி போகவே மாட்டீங்க.
ஒரு சீசன் வரும், அடுத்த சீசன் வரும், அடுத்த சீசன் வரும். நான் சொல்றதுக்கு ஆமேன்னு சொல்லிட்டே வருவீங்கன்னா உங்களை நான் உயர்த்தி கொண்டு கர்த்தர் உங்களை இந்த வருஷம் அடுத்த அளவு கொண்டு போகிறார். அடுத்த அளவு கொண்டு போக ஆமேன்னு சொல்லுங்களாங்க. சும்மா தீர்க்க தரிசனம் தானே சொல்றேன். நான் ஒரு ஆள் தானே கண்ணு சிமிட்டாம தீர்க்க தரிசனம் சொல்றாள். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அடுத்த அளவு கொண்டு போகிறார். அடுத்த அளவு கொண்டு போகிறார். அடுத்த அளவு கொண்டு போகிறார். அடுத்த அளவு கொண்டு போகிறார். இந்த வசனத்தை தியானிக்கிற உன்னை கர்த்தர் உயர்வாய் 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 வைப்பாரே தவிர ஒரு நாளும் வீழ்ச்சியை காண்பதில்லை என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கிறேன். மரங்களே கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி வார்த்தையை முடிக்கிறேன். இந்த மரம் எப்படி இருக்கும்? ஒரு மரம், அது நாட்டப்பட்ட மரம், அது நீர்க்காலின் ஓரத்தில் இருக்கும். ஆமென். புரியுதா? அதன் ஆளுங்களை வீட்டில் போய் தியானிங்க. நான் அவசரப்பட்டு போறேன், இல்ல விளக்கி நான் திருஷ்டாந்தங்களோடு சொல்லியிருப்பேன், நேரம் இல்லை. கடைசி வார்த்தை இலையே. ஓ ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்றது எவர் கிரீன் ட்ரீ. ஆமென். நான் நித்திரவிலையில எரேமியா 17 பேசும்போது என்னை கூப்பிட்டு தாசையா சொன்னதை நான் நினைவு கூர்ந்து முடிச்சிடறேன். வெளியே ஒரு மரம் இருக்கு நித்திரவேளையில. அந்த மரத்தின் சிறப்பை நான் சொல்றேன் கோஷி. என்னன்னா அந்த மரத்துக்கு இறையே உதராது. ஆமென். விரிவலை ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த மரத்துக்கு இலையே உதராது. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எவர் கிரீன். ஆமென். அப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. பக்கத்தில் ஒரு முகத்தை பார்த்து சொல்லுங்க. நான் சொல்லுங்க என்றும் 16. ஐயோ அதுதான் அர்த்தம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பைபிள் எப்படி தெரியுமா போதிக்குது? ஜக்கரியா வாஸ் அட்வான்ஸ்ட் இன் ஏஜ். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வயதில் முன்னேறினான், ஆனா உள்ள அவன் இளமையாவே தான் இருக்கணும். வசனம் உங்களை என்ன தெரியுமா சொல்லுது? கொஞ்சம் அங்கங்க முடிகிடிலாம் போவோம். அடுத்த வருஷம் போது எவ்வளவு இருக்கோ தெரியல எனக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது இருந்தாலும் இல்லைனாலும் நான் என்றைக்குமே உயிர்த்தெழுந்த ஆவியை கொண்ட நான் என்றைக்குமே இளமையாகவே இருப்பேன். என் சிந்தனை இளமையாக இருக்கும். இலை உதராத மரத்தை போல் இருப்பேன். I am an evergreen tree planted by the streams. I will be a tree that gives its fruit in season and whatever I do will prosper. கடைசி வார்த்தை திறவுகோல் நிறைய இருக்கு. அதுல ஆசீர்வாதங்கள் இருக்கு. திறவுகோல் தியானம், பிரியம், வேதத்தின் மேல ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றா சொன்ன. நாட்டப்பட்டிருக்கீங்க, மரமா இருக்கீங்க, இலை உதராத மரம், காலங்கள்ல கனி கொடுப்பீங்க. ஆமென். கடைசி வார்த்தை சொல்றேன். கையை மேல உயர்த்துவீங்களா? எழுந்து நின்றுங்க பார்க்கலாம். shall we stand? முடிச்சிடலாம் 2 நிமிஷம். shall we stand? கடைசி வார்த்தை. இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எல்லாம் வாய்க்கும். செய்கிற எல்லாம் வாய்க்கும். வேலை வாய்க்கும், ஊழியம் வாய்க்கும், குடும்பம் வாய்க்கும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பிள்ளைகள் வாய்க்கும், வேலை வாய்க்கும், வயல் வாய்க்கும், சபை வாய்க்கும். சும்மா எழுத்து வேலை செய்யற எழுத்து வேலை வாய்க்கும். ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிற நீ எதை செய்தாலும் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்தி. நீ ஒரு காட்டேரி மரம் அல்ல, கர்த்தர் உன்னை நாட்டி இருக்கிறார். You are a planted tree. நீ காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல் இருப்பே. உனக்கு ஒரு நீர்க்கால் அல்ல, நிறைய நீர்க்கால்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒன்று வற்றினாலும் அடுத்த நீர்க்கால்கள் குடும்பத்தை போஷிக்க ஆரம்பிக்கும். உனக்கு இனி வீழ்ச்சியே இல்லை. நீ இனி தடுமாறவே மாட்டே. நீ தடுமாறினாலும் அந்த தடுமாற்றம் வாய்க்கும். ஆமென். உன்னை கர்த்தர் கரம் பிடித்திருக்கிறார், உள்ளம் கையில் ஏந்தி இருக்கிறார். உன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவர், உன்னை கொண்டு செல்லுகிறவர். அவர் சொல்லுகிறார், உன்னை என் உள்ளம் கையில் ஏந்தியுள்ளேன். நீ விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. உன்னை பாதுகாத்து நடத்துவார். Every hands lifted up. எல்லாரும் கரங்களை உயர்த்தி மரம் போல நில்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வெற்றி என நில்லுங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை அடுத்த அளவு கொண்டு போகிறார். இந்த நிலைமையில் என்றைக்குமே இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த அளவு உங்க முடிவே கிடையாது. இந்த சாம்பல்ல ரொம்ப நாள் உட்கார மாட்டீங்க. யோபுக்கு இரட்டத்தனை கொடுத்தார், உனக்கு கர்த்தர் 100 மடங்கை தருகிறார். நிந்தித்த கண்களுக்கு முன்பாக தலை உயர்த்தும் காருண்ய வழிகள் உனக்காக திறக்கப்படுகிறது. ஒரு ஆமென் சத்தம் எழும்பட்டுமே. ஜெயத்தின் கோஷம் எழும்புவதாக. நீ நீர்க்காலின் மரம், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். whatever you do will prosper. நீ எதை செஞ்சாலும் அது வாய்க்கும். ஆமென் சொல்ல மாட்டலாம். நிறைவை கண்டு வெற்றியில் உங்களை கொண்டு சென்று அசாதாரணமான உயர்வுல அடுத்த வருஷம் நான் சொல்ற தீர்க்க தரிசனத்தை கேட்டு ஆமென் சொல்லும். அடுத்த வருஷம் இந்த நேரம் நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் பல மடங்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என் கர்த்தர் உயர்த்த போகிறார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். எத்தனை பேர் கையை மேல உயர்த்தி தட்டி ஆமென் சொல்வீங்க?
Somebody shout amen. அடுத்த வருஷம் இந்த நேரம் உன் தோல்விகளை ஜெயமாய் மாற்றும். சோர்வின் பள்ளத்தாக்கில் நடக்கிற உன்னை மலையுச்சியில் அழகு பார்க்க போகிறார். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். எழுந்து புறப்படு, உன் வழிகளை கர்த்தர் வாய்க்கை செய்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. Thank you. இந்த வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ நீர்க்காலுகளின் ஓரத்தில் இருக்க, உன்னை கர்த்தர் இன்னைக்கு ஜெர்மினேட் பண்ணிட்டாரு. உன் பூ கொஞ்சம் விரிஞ்சிருக்கு, சீசன் வருது. இன்னைக்கு தேனி சில கொட்டுகள் எல்லாம் கொட்டி போட்டிருக்காமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அடுத்த 21 நாளுல அந்த பூவை கர்த்தர் கனியாக மாற்ற போகிறார். தோல்வி என்று வந்த நீ ஜெயத்தோடு போக போகிற. நடந்திராத நடை உன் குடும்பம் நடக்க போகிறது. அசாதாரணமான அளவுகள் உங்கள் குடும்பம் காண போகிறது. வெற்றியை சுதந்திரிக்கும் ஆற்றல் வருகிறது. அப்படியே உனக்கு உஷ்ணம் வந்தாலும், அப்படியே ஒரு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை நீ காண மாட்ட. இது ஏதோ காட்டேரி மரம் அல்ல, இது கர்த்தர் நாட்டின மரம். இந்த மரத்தை பாதுகாப்பார், இந்த மரத்தை போஷிப்பார். இந்த மரத்தின் மேலோடி கண்கள் இருக்கும், அதுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருப்பார். உன்னை கர்த்தர் வாளல்ல தலையாக உயர்த்தி அசாதாரண அளவில் கர்த்தர் வைப்பார். என் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சம்ஹார தூதன் என்னை கடந்து போய் சம்ஹார